அருமை நண்பர் மதன் பாப் அவர்களுடைய மறைவு அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டும் இல்லை, திரையுலகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு இழப்பாகும். ரொம்ப அருமையான மனிதர். அவருடைய அந்த சிரிப்பு நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த ஒரு மாதிரி ஒரு சிரிப்பு, அதுதான் அவருடைய யூனிக் சிரிப்பாக இருந்தது. ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவங்க, எப்பவுமே பாடிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு வாட்டி அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அவங்க ஒய்ஃபு, அவர் கிட்டார் வாசிக்கிறது, அவர் பையன் பாடுறது, அவர் பொண்ணு பாடுறது, இதையெல்லாம் கேட்கும்போது நான் சொல்லுவேன், உங்களுக்கு நோயே வராது. இந்த இசை உங்களுக்கு ஒரு மருந்து மாதிரி இருக்கும், மிகப்பெரிய ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் தினமும் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து பாடிக்கிட்டே இருங்க, இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருங்க. இசை விட ஒரு சிறந்த மருந்து எதுவுமே இல்லை. அந்த மருந்து உங்கள் வீட்லேயே இருக்குது, அதனால் உங்களுக்கு எதுவுமே வராது அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அவருக்கு அந்த மாதிரி ஒரு கடுமையான, அதுவும் ஒரு புற்றுநோயின்றது சாதாரண ஒரு நோய் இல்லை. அது எப்படி வருது, ஏன் வருது, எதனால் வருதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நோய் அவருக்கு இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டதை கேட்ட உடனே மிக அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. என்னுடைய படத்தில் உழைப்பாளையில் நடித்தார், சந்திரமுகியில் நடித்தார். சந்திரமுகியில் ஒரே ஒரு சீன் தான் அவருக்கு கொடுத்தேன். அவர் கேட்டார், என்ன சார் ஒரு சீன் அப்படின்னு, நீ வாப்பா, நீ வந்துட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில் அவர் வடிவேல் தலை சீவரத்தை பாட்டுட்டு, 30 லட்ச ரூபா வண்டி உனக்கு தலை சீவர கண்ணாடியா அப்படின்னு அவர் கேட்குறதும், அது வடிவேல் அந்த தயிர் சாதத்தை அவர் முகத்தில் அடிக்கிறதும், இந்த ஒரு சீனே பெருசாக நின்றுச்சு. அந்தளவுக்கு அவர் ஒரு சீனோ 2 சீனோ வந்தால் கூட அந்த சிரிப்பிலே நிறுத்திடுவார் எல்லாத்தையுமே. அப்படி ஒரு திறமையான நடிகர் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் குடும்பத்தாருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு அவருடைய மரணம். இப்படி நல்ல நடிகர்கள் எல்லாம் இப்படி மரணத்தை சந்திக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அவர் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.